இன்னைக்கு கழுத்துல ஏற்படக்கூடிய வலி உங்களுக்கு நார்மலான வலியா இல்ல அபாயகரமான வலியான்றதை பத்தி சிம்பிளா தெரிஞ்சுக்கலாங்க. ஹாய் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஸ்பைன் டாக்டர். இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு முள்ளு மலரோட 4வது எபிசோட். இன்னைக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடிய கழுத்து வலி, இதுல சாதாரண கழுத்து வலியா இல்ல அபாயகரமான கழுத்து வலியான்றதை பத்தி நம்ம வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கலாம். சரிங்க, சாதாரண கழுத்து வலி எல்லாத்துக்கும் தெரியும். கழுத்துல ஏற்படக்கூடிய ஸ்ப்ரெயின் மசில் பாத்தீங்கன்னாக்கா அதிகமான வலு கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய வலியா, அதே மாதிரி சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ்ல வரக்கூடிய பெயினா, அதே மாதிரி இங்க கழுத்துல ஏற்படக்கூடிய நரம்பு உங்களுக்கு சுருண்டு, அதாவது ஆக்சிபிட்டல் நர்வ்ஸ், இது மாதிரி சின்ன சின்ன நரம்புஸ்லாம் கழுத்துக்கு பின்னாடியும் தலைக்கு பின்னாடியும் சப்ளை பண்ணக்கூடியது, கொஞ்சம் இன்ஃப்ளேம் ஆனாலும் வரக்கூடியதெல்லாம் சாதாரண கழுத்து வலி சார்ந்த பிரச்சனைகள். அதே மாதிரி சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்லயுமே வரக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் வரக்கூடிய கழுத்து வலியுமே சாதாரண பிரச்சனையா தான் நம்ம எடுத்துக்கணும். ஆக இதை நம்ம ரெட் ஃபிளாக் சிம்டம்ஸ் எப்படி பிரிச்சு பார்க்கறது? ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ், என்னென்ன தொந்தரவுகள்லாம் நம்ம முக்கியமாக கவனம் செலுத்தணும்னு பார்த்தோம்னாக்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு விபத்து ஏற்படுது, ஒரு பைக்ல போறாரு இல்லை கார்ல போறாங்க, சடனா ஆக்சிடென்ட் ஆகிட்டு கழுத்து ஜெர்க் ஆகுது, ஸோ விப்ளாஷ் இன்ஜுரிஸ் நடக்குதுன்னும் போது அவங்களுக்கு சிவியரா கழுத்து வலி வரும். அது நாள்பட்ட கழுத்து வலி கண்டுக்காம போகும்போது கட்டாயம் பிரச்சனைகள் வரும். ஸோ விபத்துனால விபத்து சார்ந்த வலி நம்ம கட்டாயம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா ஃபீவர் வருது, அப்புறமா ஃபீவரோட சேர்ந்து ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த நெக் வருது, கழுத்து வேற பிடிப்பு வருது, உன்னால குனிய முடியறதில்ல, நிமிர முடியறதில்ல. ஸோ ஸ்டிஃப்னஸ் சார்ந்த ஃபீவரோட அசோசியேட் ஆகக்கூடிய கழுத்து வலியை நம்ம பயப்படணும். அதுக்கு அடுத்தமா பார்த்தோம்னா சடனா வரக்கூடிய கழுத்து வலி, இதுக்கு நம்ம பயப்படணும். அதே மாதிரி நார்பட்ட கழுத்து வலி, ஒரு 6 மாசமா வலி இருக்கு, அது உங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணுதுன்னா அதை நீங்க உதாசீனப்படுத்தக்கூடாது. இதுக்கப்புறமா பார்த்தோம்னா சர்விக்கல் மைலோபதின்னு ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. அதாவது கழுத்தோட ஓட்டை, தலையிலிருந்து மூளையிலிருந்து இறங்கக்கூடிய கழுத்து ஒரு டனல் வழியா தண்டோடத்தை பாஸ் பண்ணும். அந்த கழுத்து 7 எலும்பால ஆக்கப்பட்ட கழுத்து டனலுக்குள்ள நரம்பு போகும்போது இந்த டனலானது அடப்பு ஏற்பட்ட பட்சத்துல நரம்பு உள்ள போகும்போது அது நரம்பு அழுத்தம் கொடுத்து அதனால நரம்பு தழும்பு ஆயிடுது. ஸோ மைலோபதி, இந்த மைலோபதிக் சேஞ்சஸ்னால உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க நீங்க ஒரு பொருள் எடுக்கும்போது ஸ்லிப்பாகி விழுந்துடும். ஒரு டம்ளர் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கீழே விழுந்துடும். இல்லை கையில பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா இல்லாம போகும், இல்லை உங்களுக்கு பேலன்சிங் இல்லாமல் போகும், ஒன்றுக்கு வெளிக்கு போகிறதுல கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். இதெல்லாம் சர்விக்கல் மைலோபதிக் சேஞ்சஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போ இந்த சர்விக்கல் மைலோபதிக் சேஞ்சஸ்ல வரக்கூடிய பிரச்சனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் டெய்லி நீங்கள் சிம்பிளாக, அதாவது நாள்பட்ட கழுத்து வலி இருக்கிறவங்க, வயசானவங்க மெயினாக நீங்கள் இந்த டெஸ்ட்டை சிம்பிளாக பண்ணி பார்த்துக்கோங்க. செவத்துல போய் செவத்துக்கு அகைன்ஸ்டா நில்லுங்க, பட் ஜஸ்ட் ஒரு ஒரு அடி கேப் விட்டுருங்க, ஜஸ்ட் டு ப்ரிவென்ட் த ஃபால். இப்போ நின்றுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி அப்படியே நின்றுங்கனாக்கா, தென் நீங்கள் அப்படியே நின்று ஒரு 1 நிமிஷம் அப்சர்வ் பண்ணி இட்ஸ் ஓகே அப்படின்னாக்கா ரைட். இல்லைன்னா ஸ்வே ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பக்கத்தில் ஒரு ஆள் வச்சுக்கோங்க, நீங்கள் தனியாக பண்ணாதீங்க இந்த டெஸ்ட்டு. ஸோ ஸ்வே ஆச்சுனாக்கா கண்ணை மூடிட்டே நின்றுட்டு இருந்தீங்கன்னா பக்கவாட்டில் ஸ்வே ஆகி விழுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுனாக்கா நீங்கள் சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ல ஜாக்கிரதையாக இருக்கணும். சர்விக்கல் மைலோபதிக் சேஞ்சஸ், உங்களோட தண்டுவடம் புண்ணாகுதுன்னு அர்த்தம், நீங்க ஜாக்கிரதையா இருக்கும். அடுத்தாப்புல அதே பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க ஒரு ஷார்ட் ஸ்டெப்ஸ் ஒரு 10 மீட்டர் நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உள்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுனாக்கா, இல்லை விழுந்துட்டீங்கன்னாவோ அதுவுமே ஒரு ரெட் ஃபிளாக் சிம்டம்ஸ் ஆஃப் சர்விக்கல் மைலோபதி. ஸோ நம்ம இந்த 4-5 விஷயத்த கவனம் செலுத்தணும். கழுத்து வலி இருக்குன்னும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரெக்கவரி ஆயிரும், பயப்படாதீங்க, நார்மல் ஆயிரும். ஆனா அதே சமயத்துல நான் சொல்லக்கூடிய இந்த 5 சிம்டம்ஸ் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன? சடனா வரக்கூடிய வலி, நாள்பட்ட வலி, விபத்திற்கு பின்னாடி ஆக்சிடென்ட்க்கு பின்னாடி வரக்கூடிய வலி, அதுக்கப்புறமா சர்விக்கல் மைலோபதிக் சேஞ்சஸ்னால ஏற்படக்கூடிய உங்களுக்கு பேலன்ஸ் லாஸ் ஆகிறது, அதுக்கப்புறமா பவர் கம்மியாகிறது, கடைசியா காய்ச்சல் பின்னாடி வரக்கூடிய ஸ்டிஃப்னஸ், கழுத்தை மடக்கி நீட்ட முடியாம போறது, தலைவலி வர்றது, இதெல்லாம் ரெட் ஃபிளாக் சிம்டம். அதனால இந்த 5 சிம்டம்ஸ் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா
கழுத்து வலி பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஆபத்தான கழுத்து வலி என்னன்னு தெரிஞ்சுட்டு உடனடியாக உங்க மருத்துவரை பார்த்துக்கினாக்க அவங்க உங்களுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உதாசீனப்படுத்தாதீங்க. கழுத்து வலி, ரெட் பிளாக் சிம்டம்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சிட்டோம். மீண்டும் அடுத்த வர எபிசோட்ல நம்ம முதுகு மற்றும் இடுப்பு வலியில ஏற்படக்கூடிய ரெட் பிளாக்ஸ் அபாயகரமான சிம்டம்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் தனசேகரன், எண்டோஸ்கோபிக் ஸ்பைன். நன்றி, வணக்கம்.